வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னும் சரியாக 12 மணி நேரத்தில் தமிழகத்து சாமானிய மக்கள் அடுத்து ஆட்சி செய்ய போவது யார் என்று எழுதியிருக்கக்கூடிய தீர்ப்பு வெளிவந்துவிடும். அதற்கு முன்பாகவே பல்வேறு அலசல்களும் கணிப்புகளும் நடத்தப்பட்டு அது குறித்த விவாதங்களும் அரங்கேறி வருகின்றன. இதில் முக்கியமான ஒரு விவாதம், இந்த முறை ஆண்களை விட பெண்களின் வாக்கு சதவீதம் என்பது அதிகரித்திருக்கிறது. பெண்கள் அதிகமாக வந்து வாக்களித்திருப்பது எதை காட்டுகிறது? எந்த பேசு பொருளின் அடிப்படையில் பெண் வாக்காளர்கள் கவரப்பட்டு அல்லது ஈர்க்கப்பட்டு இப்படி ஒரு முடிவுக்கு வந்து அதிக அளவிலான வாக்குகள் விழுந்திருக்கின்றன? எந்த பிரச்சனையை நோக்கி பெண்களின் அரசியல் இங்கு மையப்படுத்தப்பட்டிருக்கிறது? பெண்களின் பிரச்சனைகளை அரசியல் கட்சிகள் தங்கள் பரப்புரையில் உண்மையாகவே உறுதியுடன் பேசினார்களா என பல கேள்விகள் அதை ஒட்டி எழுகின்றன. இதுபோல பல்வேறு சாத்தியக்கூறுகள், பல்வேறு காரணிகள் வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கக்கூடிய அலசல்களில் இடம்பெறுவது வாடிக்கையாகியிருக்கிறது. இன்னும் 12 மணி நேரத்தில் புதிய ஆட்சி அமைக்கப் போவது யார் என்று தெரியக்கூடிய அந்த சூழ்நிலையில் பெண்களின் வாக்கு சதவீதம் அதிகரித்திருப்பது, புதிய அரசு முன் இருக்கக்கூடிய சவால்கள் உள்ளிட்டவற்றை இன்றைய அமர்வில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு கனகராஜ், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் தீரன், திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு பிரசன்னா மற்றும் மகளிர் நல ஆர்வலரும் பெரியாரியருமான திருமிகு ஓவியா அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். திரு கனகராஜ், உங்களிடமிருந்து தொடங்குறேன். பெண் வாக்காளர்களுடைய அந்த சதவீதம் என்பது ஒரு கணிசமான அளவு கடந்த தேர்தலை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த முறை அதிகரித்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனா குறிப்பிட்ட பாக்கெட்ஸ்ல நல்ல லெவல்ல அவங்களுடைய இது இருந்திருக்கிறது. என்ன மாதிரியான பிரச்சனைகளை அரசியல் கட்சிகள் பேசினார்கள் அதற்கு பெண்களின் வாக்கு சதவீதம் அதிகரித்து அது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, ஒன்று மதுவிலக்கு என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கிறது. அது ஒரு காரணமாகவும் இருக்கலாம். ஆனால் அதை தாண்டிய காரணங்கள் எதுவும் இருக்குன்னு நீங்க பாக்குறீங்களா? பொதுவா நீங்க ஒட்டுமொத்தமாக வாக்கு சதவீதம் அதிகரிக்கல அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான விஷயம். அப்ப நீங்க இருக்கிறதுக்குள்ள கூடுதலாக பெண்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுது. சில இடங்களில் பொதுவாக ஒரு அரசியல் வெளியில் பெண்களுக்கான சுதந்திரமான நடமாட்டம் இருப்பதாக சொல்ல முடியாது. இன்னைக்கு அது ஆண்களுக்கு இருப்பது மாதிரியான அப்படி ஒரு அவங்களுக்கான ஸ்பேஸ் இன்னைக்கு இல்லை. அப்ப இதுல மிக பிரதானமாக தீர்மானிப்பது என்பது அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய அம்சங்கள் தான் அவங்கள தீர்மானிக்குது. அநேகமா நீங்க மீதி எந்த காலத்தையும் விட அது பெண்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் கூடுதலான நேர்மை இருக்கிறது. அந்த நேர்மை ஒரு அரசியலற்ற தன்மையும், ஒரு பணம் வாங்கிட்டா போடாம இருக்க முடியாது என்கிற அந்த நேர்மையும் சேருகிற போது ஒரு கூடுதலாக ஒரு பயம், அப்புறம் ஒரு நேர்மையற்ற இருந்துவிடக்கூடாது என்கிற அம்சம், ஒரு அரசியலற்ற தன்மை, இவையெல்லாம் சேர்ந்து ஒரு கூடுதலாக பெண்களை வாக்களிக்க வைத்திருக்கிறதோ என்று எனக்கு என்ன தோணுகிறது. 141 தொகுதிகளில் சரியாக பெண்களின் வாக்கு சதவீதம் பெருமளவுக்கு அதிகரிச்சிருக்கு. பணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கணும்ல. பணம் அந்த அளவுக்கு விளையாடி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒட்டுமொத்த வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கணும். ஆனா போன தேர்தலை ஒப்பிடும்போது கிட்டத்தட்ட 3% குறைவாகத்தான் இருக்கு. பெண்கள் தங்களுக்கான பிரச்சனைகளை பேசுவதற்கு, இந்த ஆட்சி வேணுமா வேணாமான்னு தீர்மானிக்கிறதுக்கு, இல்ல இந்த ஆட்சி வேணும் அப்படிங்கிற முடிவுக்கு வருவதற்கு கூட அவர்கள் வாக்கு உரிமையை பயன்படுத்தி மாட்டார்கள்னு எப்படி சொல்ல முடியும்? இல்ல, நான் அதை முற்று முழுதாக என்கிட்ட எந்த விதமான ஆய்வின் அடிப்படையிலும் நான் பேசல. ஆனா நீங்க ஒண்ணு சொன்னீங்க, போன தடவை மாதிரி பணம் அவ்வளவு போயிருக்கா அப்படின்னு. உண்மையில் முன் எப்போதையும் விட அநேகமா தலைமை தேர்தல் ஆணையர் தமிழகத்திற்கு வந்தபோது இந்த 100% வாக்குப்பதிவு குறித்து நீங்க கூடுதலா சொல்லியிருக்கீங்க, விளம்பரம் பண்ணியிருக்கீங்க. ஆனா இந்த எத்திக்கல் ஓட்டிங் சம்பந்தமா நீங்க அதிகமா பண்ணணும்னு சொன்னதாக ஒரு அதிகாரி திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் சொன்னார். அவங்க எத்திக்கல் ஓட்டிங் சம்பந்தமா பேசிட்டு இருந்தாங்க. இப்படி மிக அதிகமாக எத்திக்கல் ஓட்டிங் சம்பந்தமா பேசப்படுகிற போது மிக அதிகமான வாக்காளர்களிடம் பணம் கொடுத்தது என்பது இந்த முறை நிகழ்ந்திருக்கிறது. அநேகமா ஒரு ஸ்டேஜில் இந்த பணம் கொடுப்பதை பற்றியான ஒரு கூடுதலான விவாதங்களோ மற்ற விஷயங்களோ வரல. நான் இங்க பெண்கள் வாக்களிப்பது சம்பந்தமா சொல்லும் போது நான் 100%, அதாவது பணமே கொடுக்காத போது யாருமே வாக்களிக்க வரலையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது இல்லை. நீங்க ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் திண்டுக்கல் தொகுதியில நான் இங்க தேர்தல் பணியாற்ற போயிருந்தேன். அன்னைக்கு அதிமுக லிஸ்ட வச்சுக்கிட்டு இவங்க வாங்கிட்டாங்க, இவங்களை கூட்டிட்டு வாங்க, இவங்க, அதாவது நீங்க ஓட்டர் லிஸ்ட வச்சுக்கிட்டு இன்னொரு லிஸ்டையும் வச்சுக்கிட்டு கம்பேர் பண்ணி இவங்களுக்கு கட்டாயம் கூட்டு வரணும். அப்புறம் இந்த போன்ல பேசுகிற போது என்ன பணமா, என்ன வரலையா, நீங்க
என்று இந்த மிரட்டுகிற குரல் இருக்கு இல்லையா, அது எங்கிருந்து வருதுன்னா நீ என்கிட்ட பணம் வாங்கிட்ட என்று வருகிற குரல். இதையெல்லாம் பார்க்கிற போது இன்னும் கூடுதலாக அதை செய்திருக்க முடியும் என்று தோன்றுகிறது. ஓவியா, உங்களிடம் இருந்து தொடங்குறேன். அதாவது அதிமுகவிற்கு ஒரு சாலிட் விமன் ஓட் பேங்க், பெண்கள் அதிகம் வாக்களிக்கக்கூடிய கட்சி அப்படின்னு கடந்த கால புள்ளி விவரங்களை மையமாக வைத்து சொல்கிறார்கள். ஆனா இந்த தேர்தலில் மதுவிலக்கு என்பது பெண்களால் எழுப்பப்பட்ட ஒரு மிக முக்கியமான பிரதானமான கோரிக்கை. அவர்கள் அதிமுகவினர் ரொம்ப இறுதியாகத்தான் அந்த மதுவிலக்கு கோரிக்கைக்குள்ள வந்தாங்க. இந்த கோரிக்கை மைய பேசு பொருளாக பெண் வாக்காளர்கள் மத்தியில் மாறியது. அதனுடைய தாக்கம் இந்த வாக்கு சதவீதத்தை அதிகரித்திருக்கிறது அப்படின்னு பார்க்கலாமா? அதை முழுமையானதாக பார்க்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்ப நீங்க தொடங்கின புள்ளியில இருந்தே சொல்லணும்னா, ஒரு பெண் தலைமையில் உள்ள கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பெண் வாக்காளர்கள் அவங்க உள் மனசுல உணர்ந்திருக்கிறாங்கிறத நான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கிறேன். இப்பவும் அதே கருத்து தான் எனக்கு. ஏன்னா எல்லா இடத்துலயும் ஆண் தலைவர்களை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பெண், அது அவங்களுக்கு அரசியல் அறிவு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இயல்பாக ஒரு உணர்வுங்கிறது அவங்களுக்கு அதிமுக சார்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது சரியா தப்பாங்கிறது வேற விஷயம். ஆனா அது இயற்கையாக அந்த ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அது ஏற்கனவே அப்படி ஒரு முடிவுகளும் வெளியாயிருக்கு. ஆனா இந்த தேர்தலில் பெண் வாக்காளர்கள் அதிகமாக முன் வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கலாம்னா, இப்ப மதுவிலக்கு அப்படிங்கிறது ஒரு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு சமீபத்திய ஒரு தீவிரமான பிரச்சாரமாக செய்யப்பட்டது. இருந்த போதிலும் அந்த மதுவிலக்குங்கிற ஒரு கோரிக்கை அவர்களை பெரிய அளவுல ஈர்த்திருக்கு அப்படிங்கறத நான் நம்பல. ஏன்னா இரண்டு கருத்துக்களும் தான் அவங்க கிட்ட இருக்கு. ஒன்று, அவங்க நம்பிக்கை இல்லாம இருக்கிறாங்க, இத ஒழிக்க முடியாது அப்படின்ட்டு. இன்னொன்று மதுவிலக்குக்காக அவங்க தங்களுடைய ஓட்டை பயன்படுத்தி இருக்காங்களா அப்படிங்கிறத விட, தோழர் சொன்னது மாதிரி பெண்கள் இன்னும் அரசியல் படுத்தப்படலை. இப்ப நம்ம நாட்டில் உள்ள கட்சிகள், எல்லா கட்சிகளையுமே எடுத்துக்கிட்டாலும் பெண்களை அரசியல் படுத்துறதுல அவங்க பின்னடைந்துதான் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா பொதுவுடைமை இயக்கமே கூட அதுல போதுமான அளவுக்கு இல்லை. அதனால பெண்கள் நம்ம நாட்டுல ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்டு அதனால அதிகமாக இந்த தேர்தலில் வாக்களிக்க முன் வந்திருக்கிறாங்க அப்படின்னு என்னால பார்க்க முடியல. அரசியல் மயப்படுத்தப்பட்டு வர்றாங்க அப்படிங்கறதுக்குள்ள எனக்கும் மாற்று கருத்துக்கள் இருக்கு, அது விவாதிக்க வேண்டிய பொருள் தான். ஆனா அப்படி அரசியல் மயப்படுத்தப்படாத பெண்களுக்கான ஒரே கடைசி கட்ட அரசியல் வாய்ப்பு தேர்தல் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அப்படி இருக்கும் பொழுது இந்த ஓரளவு பெருமளவு இப்ப சென்னை மாதிரியான நகரங்கள்ல பெண்களுக்கு ஓரளவு ஒரு வெளி கிடைச்சிருக்கு. பல்வேறு இயக்கங்களை, நடவடிக்கைகளை அவங்க பாக்குறாங்க. ஆனா இன்னும் விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் இலவசங்கள் பற்றிய அறிவிப்பு அது ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பாக இருக்குது. இலவசங்கள் மீது அவங்களுக்கு ஒரு தணிக்க முடியாத ஒரு ஈர்ப்புங்கிறது இருக்கு. அதாவது என்னன்னு கேட்டா, இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனேயே இமீடியட்டா கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்னு அவங்க அதை பாக்குறாங்க. அதாவது இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னா இந்த ஆட்சி வந்துட்டா இந்த பொருள் நம்ம வீட்டுக்கு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு கணக்குங்கிறது நிறைய மக்கள்கிட்ட பெரும்பான்மையாக இருக்கு. அதுக்காக நான் பெண்கள் எல்லாரும் அப்படிதான் இது பண்றாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். முக்கியமாக விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு கவர்ச்சி ஆயுதமாக அந்த அறிவிப்பு, இலவசங்கள் குறித்த அறிவிப்பு இருக்கு அப்படிங்கிறது ஒன்று. மதுவிலக்குக்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்கு. இந்த மதுவிலக்கு பிரச்சாரங்கிறதும் இந்த ஒரு குறிப்பிட்ட ஆட்சி வந்துட்டா நமக்கு இந்த பிரச்சனைக்கு, இந்த டாஸ்மார்க் பிரச்சனை, வீட்டுல டெய்லி நடக்கக்கூடிய இந்த மதுவினால ஏற்படக்கூடிய குடும்பங்கள்ல ஏற்படக்கூடிய மிகப்பெரிய சிக்கல்கள், இதற்கு ஒரு தீர்வு வருமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. அது யதார்த்தத்தில் என்னவாக இருக்க போகுதுங்கிறது வேற பிரச்சனை. ஆனா அப்படி ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கறதும் ஒரு தீர்மானம். எப்போதுமே ஒரு ஆட்சி இருந்து அந்த ஆட்சி முடிந்து அடுத்த ஆட்சி வரும்போது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வேணும்னு சொல்லப்பட அரசுக்கு எதிரான ஒரு அலை வீசும். அந்த அலை ஒரு வகையாக கன்சாலிடேட் ஆகும்போது ஒரு 7-8% 10% ஒரு ஸ்விங் வாக்காளர்கள் மாறுவது அப்படிங்கிறது நிகழ்ந்து ஒரு வெற்றி தோல்வி என்பது தீர்மானிக்கப்படும். அப்படி ஒரு சூழல் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கு இந்த ஸ்விங் மகளிரால் மட்டும்தான் நிகழ முடியுங்கிறது புள்ளி விவரங்கள். அவரோட வாக்கு சதவீதம் தான் கணிசமான அளவு அதிகரித்திருக்கிறது. எல்லாரும் சொன்ன புதிய முதல் தலைமுறை வாக்காளர்கள் வாக்களித்திருக்கார்கள் என்றால் இல்லை. முன்ன எப்போதும் இல்லாத அளவுக்கு பியூரிபிகேஷன் டிரைவ், வாக்காளர் பட்டியலை சரிப்படுத்தும் பணிகள் எவ்வளவு நடந்தும் வாக்கு சதவீதம் அதிகரிக்கல. அதுல அந்த விமன் செக்டார் மட்டும் தான் அதிகரிச்சிருக்கு. அது ஏற்கனவே அதிமுக சாதகமான ஒரு சூழல் இருக்கக்கூடியது விமன் செக்டார் அப்படின்னு சொல்லும் போது இது திமுக எப்படி பார்க்குது? உங்களுக்கு ஒரு பின்னடைவை இந்த 140 தொகுதியில் ஏற்படுத்துமா?
இல்ல அது பெண்கள் இப்ப அந்த கருத்தை நான் மறுக்கிறேன். இப்ப 1996ல மகளிர் ஓட்டுகள் திமுகவுக்கு வரலன்னு சொல்லுவீங்களா, 2006ல திமுகவுக்கு வரலன்னு சொல்லுவீங்களா? நான் அதையும் கடந்து ஒரு கிட்டத்தட்ட 23 நாட்கள் தினம் தினம் 4 பொதுக்கூட்டங்களும் மக்களை சந்திக்கிற தேர்தல் பிரச்சார பணிகள்ல இருந்தேன். நாங்க பயணிச்சது உள்ளார்ந்த கிராமங்கள். பல திட்டங்களை பேசுகிற போது குறிப்பாக பெண்களிடத்துல பெண்களை நிறைய சந்திச்சோம். ஆக அந்த இடங்கள்ல நாம பேசுகிற போது அந்த பெண்கள்கிட்ட மதுவிலக்கு குறித்து அப்படின்னு வர்றப்ப அந்த சாராயத்தை ஒழிச்சிருங்க சாமி, இந்த வார்த்தை தான் கிராம மக்கள்கிட்ட இருந்து வந்த வார்த்தை. சாராயத்தை மட்டும் ஒழிச்சிருங்க சாமி, எங்க ஓட்டு உங்களுக்கு தான். இந்த வார்த்தை என்பது நீங்க எதிர்பார்க்கவே முடியாத எந்தவித அறிவுமே, அதாவது பொதுவெளியில் ஒரு சாதாரண அறிவு கூட இல்லாமல் ஒரு பின்தங்கிய பகுதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த குக்கிராமங்களில் கூட இந்த கோரிக்கை மிகப்பெரிய ஒரு பலத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த பிரச்சனை, மதுவிலக்கு பிரச்சனை, ஓவியா அவர்கள் சொன்னது மாதிரி நித்தம் நித்தம் அவர்கள் வாழ்வில் சந்திக்கிற பிரச்சனைகள், அவங்க வாழ்க்கையில பொருளாதார இழப்பு, அந்த குடும்பத்தினுடைய சிக்கல்கள், சமூக சூழல்கள், அந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்து பிள்ளைகளுக்கும் இருக்கிற சமூக அங்கீகாரங்கள், அந்த சமூக மரியாதை, இது எல்லாம் இந்த ஒற்றை விடயத்துல போகுதுங்கிறது முன்பெப்போதும் இல்லாத அளவுக்கு பல முந்தைய தேர்தல்களில் கொண்டு வர முடியாத பாதிப்புகள் இந்த தேர்தலில் இது ஒரு மைய பொருளா தான் இருக்கு. அந்த வகையில இன்னும் ஆழமாக பல கிராமங்களில் நேரடியாக மக்களை சந்தித்தவன் என்கிற முறையில் இந்த முறை மதுவிலக்கு அப்படிங்கிறது பெண்களிடத்துல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. அத ஒரு எதிர்ப்பு தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த 140 தொகுதிகளில் பெண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து அது நீங்க சொல்ற மாதிரி அதிமுக எதிராக போகுதுன்னா கூட அவர்களும் மதுவிலக்கை அறிவித்திருக்கிறார்கள். கூடுதலாக இலவச அறிவிப்பு அப்படின்னு இருக்கு. ஓவியா அவர்கள் சொன்னது போன்று விளிம்புநிலை மக்களினுடைய முதல் விருப்பமாக அது மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த மதுவிலக்கால் குறையக்கூடிய வாக்குகளை கூட இவர்கள் இந்த இலவசங்கால் சரி செய்து கொண்டார்கள் ஏன் பார்க்க கூடாது? இல்ல, 2 விஷயம் தான் இங்க பார்க்கணும். நீங்க கிரெடிபிலிட்டி, ஒரு விடயத்தை செய்யக்கூடிய இயக்கம் எது, கட்சி எது அப்படிங்கறதையும் மக்கள் இன்னைக்கு பாக்குறாங்க. நீங்க அரசியலுக்காக பேசவில்லை. அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கை எந்த அளவுக்கு மக்களை சென்று சேர்ந்திருக்கிறது, திமுகவின் தேர்தல் அறிக்கை எந்த அளவுக்கு மக்களை சென்று சேர்ந்திருக்கிறது ஒரு சர்வே எடுத்தீங்கன்னா சாதாரண இடங்களில் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை பேசப்படுகிறது. நாங்கள் இலவசங்கள் இல்லை, ஆனால் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை உங்களால் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நிரந்தர, ஒரு மரியாதைக்குரிய, கண்ணியத்துக்குரிய வாழ்க்கையை எங்களால் ஏற்படுத்த முடியும். அதற்கான திட்டங்களை தேர்தல் அறிக்கையிலே கொடுத்திருக்கிறோம். அதற்கு தான் மக்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். நாங்க சாதாரணமா ஒரு விஷயத்தை மறக்கிறப்ப கூட, இல்ல நான் ஒரு கூட்டத்துல பேசுறேன், சிறு குறு விவசாயிகளுடைய கடனை ரத்து செஞ்சிருவோம் அப்படின்னு நான் சொன்ன உடனே, இல்ல நேத்திக்கு தலைவர் அனைத்து விவசாயிகள் கடனையும் ரத்து செய்யன்றேன்னு சொல்லியிருக்காரு. எங்க ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்துல ஒரு சந்திப்பு நடக்குது. ஆனா தேர்தல் அறிக்கை முன்பே படிப்படியாக மதுவிலக்கு முதல் பிரச்சார கூட்டத்திலே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அவங்க நடத்திய 13 கூட்டங்களில் முதல் கூட்டத்திலிருந்தே அது நடந்தது. அந்த நம்பகத்தன்மை, 5 ஆண்டுகள் ஆட்சி அவர் தான் இருந்தார். கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சரும் மரியாதைக்குரிய நத்தம் விஸ்வநாதன் 2 பேருமே சொன்னார்கள், படிப்படியாய் கூட மதுவிலக்கு சாத்தியமில்லை என்று அவர்கள் வாயாலேயே சொன்னார்கள். பிறகு இதுதான் சொல்றது கான்ட்ரடிக்ஷனல் ஸ்டேட்மெண்ட்ங்கிறப்ப, நான் முன்ன ஆட்சி அதிகாரத்தில் நாற்காலியிலிருந்து கையெழுத்து போடுகிற அதிகாரம் இருந்தபோது என்னால் முடியாது என்றும், இன்றைக்கு மக்களினுடைய ஓட்டுகளை வாங்குவதற்காக இதை நான் செய்ய முடியும் என்று சொல்லுகிற போது அந்த முரண்பாட்டை மக்கள் ரசிக்கவில்லை. ஆக அதை செயல்படுத்தக்கூடிய இயக்கம் எது அப்படின்ற ஒரு முடிவு வருகிற போது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மக்கள் ஏற்றுக்கொண்டு, உங்கள் அறிவிப்பின் உள்ள முரண்பாடு அப்படின்னு அவர் விமர்சிக்கிறார். ஆனா என்னுடைய கேள்வி, உங்களுக்கென்று இருக்கக்கூடிய அந்த நிரந்தர வாக்கு வங்கின்னு சொல்லப்படக்கூடியதோ, இல்ல பெண்களிடம் உங்களுக்கு எப்போதும் அதிக செல்வாக்கு இருக்குன்னு சொல்லப்படக்கூடிய அந்த வாக்கு வங்கியை கூட மதுவிலக்கில் நீங்கள் ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுக்காமல் போனதும், இந்த 5 ஆண்டுகளில் மது பிரச்சனையால் தமிழகத்து குடும்பங்கள் சந்தித்த பிரச்சனைகளின் காரணமாகவும் உங்கள் சொந்த வாக்கு வங்கி, நீங்க இவ்வளவு காலம் வைத்திருந்த அந்த பெண்கள் வாக்கு வங்கி என்பது சரியாது அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? உறுதியாக சொல்ல முடியும். இப்போ முதல்ல இங்க சொன்ன சில கருத்துக்களுக்கு நான் மறுப்பு சொல்றேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களை பொறுத்தளவில் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருவது மக்களுக்காக நான், மக்களுக்காகவே நான் என்று சொல்வதோடு மட்டுமல்ல, ஒரு தாய்க்குத்தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும், எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதெல்லாம் தெரியும். நான் உங்களுக்கு சொன்னதையெல்லாம் செய்திருக்கிறேன், சொல்லாத பலவற்றையும் செய்திருக்கிறேன் என்று அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் தன்னுடைய பரப்புரையிலே, தேர்தல் பிரச்சாரத்திலே. அப்படி பார்க்கிற பொழுது பெண்கள் இன்றைக்கு படிப்பறிவிலே முன்பை விட இப்பொழுது நன்கு படித்துக் கொண்டு வருகிறார்கள். கல்வி அறிவு அவங்களுடைய சதவிகிதமானது உயர்ந்து கொண்டு வருகிறது. அடுத்தது பெண்களுக்கு அந்த தத்துவார்த்தமயமாக அவர்கள் விழிப்புணர்வு பெறவில்லை என்று சொல்வதெல்லாம்
தத்துவார்த்தத்தை வச்சுக்கிட்டு இது பண்ணல. தங்களை யார் ஆள வேண்டும், யார் ஆளக்கூடாது என்பதிலே ஆண்களை விட பெண்கள் மிக நன்றாக தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில தான் அம்மாவுடைய ஒவ்வொரு திட்டங்களை நீங்க பாத்தீங்கன்னாக்கா எல்லோருக்கும், ஒவ்வொரு வீட்டுக்கும் அம்மாவுடைய திட்டங்கள் விலையில்லா அரிசியிலிருந்து விலையில்லா மிக்சி கிரைண்டர்ல இருந்து எல்லாம் பயன்படுது. அது பொதுவா எல்லாருக்கும், எல்லா வீட்லயும் டாஸ்மார்க்கும் பயன்படுது. இல்ல எல்லா வீடும் குடிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. இல்ல பிரச்சனை சராசரி எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 குடும்பங்கள்ல 3 4 குடும்பமாவது அதனால பிரச்சனைக்குள்ளாருது. விளிம்பு நிலை, அது குறிப்பா விளிம்பு இருக்கு. அதாவது இந்த மதுவிலக்கு பிரச்சனையை பொறுத்தளவுல கூட தெளிவா நத்த விஸ்வநாதன் சட்டமன்றத்தில் பேசும்போது அந்த ஆயத்துறை அமைச்சராக இருந்தவர் தன்னுடைய துறை சார்பா பேசுகிற போது தெளிவா சொல்லிக்கிறார், எங்களுடைய கொள்கையும் மதுவிலக்கு கொள்கை தான், ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய சூழல்கள், இருக்கக்கூடிய காரண காரியங்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது இதை அமுல்படுத்துவது சிரமமாக இருக்கும். ஆகவேதான் நாங்கள் ஆனா மதுவிலக்கு நாங்க கொண்டு வர மாட்டோம் எப்பயுமே சொல்லல. அவர் உறுதியா சொல்லல, அதுவா சொல்லல, அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. எங்க கொள்கையும் அதுதான். ஆனா இருக்கிற சூழல் இதேதான் ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்துல சொல்லி இருக்கிறார். அதனால மதுவிலக்கு பொறுத்தளவுல அம்மா அவர்கள் சொன்னதான் இன்னைக்கு யதார்த்தம். மக்கள் மத்தியில் நாங்க கிராமப்புறங்கள், நானும் தமிழ்நாடு முழுக்க இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறேன். அப்போ அனைத்து இந்திய அண்ணா திமுகவினுடைய அந்த கிராமப்புற பகுதிகளிலே என்ன பேசிக்கிறாங்கன்னா, அம்மா சொல்றதுதான் படிப்படியா இந்த மதுவிலக்கு கொண்டு வரணும்னு சொல்றதுதான் நடைமுறை சாத்தின. அந்த அம்மா சொல்றதாம்பா கரெக்ட், இவங்கெல்லாம் ஒரே நாள்ல ஒழிச்சிட முடியாது, எங்க வீட்டுக்காரு இல்ல எங்க வீட்டுல இல்ல எங்க பக்கத்து வீட்டுல இதெல்லாம் ரொம்ப நாளா பழகி போயிருக்கு, அதெல்லாம் மாத்துறதுனா படிப்படியா தான் மாத்த முடியும். பேசுறாங்க படிப்படியான்னு சொல்லி அடுத்த 5 வருஷத்துக்கு இழுத்துட்டாலும் இழுத்துருவாங்கன்னு சொல்றாங்க. ஒரு காலம் இல்ல, ஒரு அப்படி சொல்லவே இல்ல. அம்மா அவர்கள் எந்த காலத்தையும் குறிப்பிட சொல்ல, பேசுறவங்கள சொல்றாங்க. இல்ல பேசுறவங்கன்னா எதிர்கட்சிகள் அதை இன்டர்பிரேட் பண்றாங்க. ஒரு வக்கீல் தன்னுடைய வாத திறமையினால் எதை வேணாலும் மாத்தி பேசுற மாதிரி எதிர்கட்சிகள் தங்களுக்கு சாதகமாக இதை நிறைவேற்ற மாட்டார்கள். ஏற்கனவே மலிவில மதுவை ஒழிச்சது அம்மா அவர்கள். ஆனா கருணாநிதி அவர்களை பற்றி என்ன ஒரு மக்கள் மத்தியில் இருக்குதுங்களா, காமராஜர் படிக்க வச்சார், கருணாநிதி குடிக்க வச்சார். அந்த காலத்திலேயே ஒரு வழக்கே கிராமப்புறங்கள்ல சாதாரண எளிய மக்கள் மத்தியிலே இருக்கு. அதனால அதையும் அம்மா அவர்கள் சொன்னதுதான் யதார்த்தமாக நடைமுறைப்படுத்தக்கூடியது என்பதை மக்கள் நம்புகிறார்கள். இன்றைக்கு அம்மா அவர்கள் பெண்கள், குழந்தைகள், இந்த வயதானவர்கள் இவர்களை மையப்படுத்தி நிறைய திட்டங்களை செஞ்சிருக்கிறாங்க. அதை பத்தி சொல்லல, அந்த திட்டங்களைத்தான் இவர்கள் என்ன பண்றாங்க, கொஞ்சம் உயர்த்தி கொடுக்கறாங்க. இப்போ நாங்க தாலிக்கு 4 கிராம் தங்கத்தை ஓட்டு போட்டு நாளைக்கு முடியும், அதைத்தான் இவங்க சொல்றாங்க. நம்ம டாபிக்ல இருந்து ரொம்ப வெளியே போவாங்க. இல்ல டாபிக் இல்ல, இதுதான். அதாவது பெண்களுடைய நலனுக்காக, பெண்களுடைய கல்விக்காக இன்னைக்கு அந்த விலையில்லா மடிக்கணிலாம் அந்த படிக்கிற இளைஞர்கள் மத்தியில, குறிப்பா பெண்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை எல்லாரும் சொல்லிருக்காங்களே, திமுகவும் சொல்லிருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சியும் நாங்க ஏற்கனவே கொடுத்திருக்கிறோம். ஏற்கனவே கொடுத்ததுனால அம்மா மேல நிறைய நம்பிக்கை பெண்களுக்கு வருகிறது. அதே மாதிரி இன்னைக்கு நாங்க 6000 12,000 அதை இன்னைக்கு 18,000 தருவோம்னு சொல்றோம். அந்த இது கூட 9 மாதமா உயர்த்தி தரும் சொல்றாங்க. இதனால ஏற்கனவே செய்து காட்டியிருப்பவர் பெண்களுக்கும் மகளிருக்கும் குழந்தைகளுக்கும் செஞ்சு காட்டியிருக்கணும் அம்மா. அதனாலதான் அம்மாவை நம்புறாங்க. பொதுவாக நான் கேட்கிறேன், இடைவேளைக்கு கேட்கிறேன், ஏற்பட பேசி இடைவேளைக்கு பிறகு தொடரும். கனகராஜ், மதுவிலக்குத்தான் பெண் வாக்காளர்களுடைய அதிகரிச்சிருக்கு அப்படின்னு ஒரு வாதத்தை ஏற்றுக்கொண்டு பேசினா கூட மக்கள் நல கூட்டணியும் மதுவிலக்கு பற்றி பேசியிருக்கீங்க. மதுவிலக்கில் தான் உங்களுடைய அந்த மக்கள் நல கூட்டணிக்கும்போது கூட்டணி மாறுவதற்கான அந்த முதல் போராட்டத்தை எல்லாம் நடத்தினீங்க. இந்த அதிகரிக்கக்கூடிய வாக்குகள் ஒருவேளை உங்களுக்கு வந்திருந்தால் அது மதுவிலக்குக்கான காரணம்னு கிளைம் பண்ணிப்பீங்களா? இல்ல, அப்படி சொல்ல முடியாது. பல காரணங்கள் வாக்காளர்களுடைய. தொடர் ஓவியா கூட ஒண்ணு சொன்னாங்க, பெண்கள் அப்படின்னு சொன்னா அது ஒரு நோஷன் தலைவராக இருந்தா அவங்களுக்கு வாக்களிக்கலாம் என்பது போன்ற ஒரு தோற்றம் ஒரு பகுதியில் கட்டமைக்கப்படுது. பிறகு அதுவே அது ஒரு ஒப்புதலாக செய்யப்படுகிறது. அப்படின்னா ரேட் ஆஃப் வின்னிங், பெண் வேட்பாளர்கள் வெற்றி பெறுவது என்பது அந்த தொகுதிகளில் கூடுதலாக இருக்கணும். அது பல நேரங்களில் இருக்கிறது இல்லை. ஒன்று நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த முறை பெண்கள் கூடுதலாக வாக்களித்தார்கள் என்பது இயல்பாகவே ஒட்டுமொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கையிலும் பெண்களுடைய சதவீதம் அதிகமாக இருக்கு. பல இடங்கள்ல அது அதிகமாகத்தான் இருக்கு. அந்த அடிப்படையிலிருந்து பார்க்க முடியும். இன்னொன்னு, இயல்பாகவே பெண்களுடைய வாக்கு சதவீதம் அதிகரிப்பது என்பது
நிச்சயமா ஒரு மாற்றத்துக்கான அறிகுறி என்றுதான் நான் கருதுகிறேன். அவங்க ஒரு கோபத்தோட வர்றது, எப்போதுமே வாக்கு சதவீதம் அதிகரிப்பு என்பது ஒரு கோபத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் இருந்திருக்கிறதே தவிர அது எந்த காலத்திலையும் இருக்கிறத காப்பாற்றுறதுக்கு அவ்வளவு பேரும் திரண்டு வருவது என்பது கடந்த காலத்தில் எப்போதும் இருந்ததாக இல்ல. கோபத்தின் காரணமாக இது ஒரு இது வந்திருக்கு அப்படின்னு நீங்க சொன்னா கூட அந்த கோபம் ஒட்டுமொத்த கோபமாக மாறலையே. 140 தொகுதிகள்ல தான் பெண்களுடைய வாக்கு சதவீதம் அதிகத்திற்கு, மீதி இருக்கக்கூடிய தொகுதிகள் எதுலயுமே அது வரல. அப்படி கோபம்னா அந்த கோபத்திற்கு எது காரணம்? ஒரு பிரதான பிரச்சனை இருக்கணும்ல. நான் அதே விஷயத்தை பிரசன்னா கிட்ட கேட்ட போது ஒரு 96 2006 சொன்னார். ஆனா 96 2006 ஒரு அலை என்பது இருந்தது. 96 பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது, ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தன. 2006 வேறு சில பிரச்சனைகள் இருந்தது. அப்படி ஒரு அலை இதுல கண்ணுக்கு தெரிந்து இருந்ததா? அதை அறுவடை செய்யக்கூடிய சூழல் இருந்ததா? அப்படி இல்ல. அதனாலதான் நான் முதல்ல சொல்லும் போதே உங்ககிட்ட சொன்னேன், நான் பொதுவா தர்க்க ரீதியாக இதை பேசுகிறோமே தவிர என்கிட்ட கையில எந்த டேட்டாவும் கிடையாது. நான் இருந்த இடத்துல டேட்டான்னு சொல்லவில்லை. நீங்க பிரச்சாரத்துக்கு போயிருக்கீங்க, இருக்கிற 3 பேருமே பிரச்சார களங்கள்ல போய் பிரச்சாரம் பண்ணவங்க தான். ஒரு வேவ் தெரிஞ்சிருக்கா மக்கள் மத்தியில் இதெல்லாம் பேசுறாங்க? இல்ல உண்மையில என்னன்னா கஷ்டம் என்னன்னா, இந்த தொகுதியில் இன்னார் ஜெயிப்பார் என்று சொல்றது மாதிரியான ஒரு நிலைமையை குறைந்தபட்சம் நான் பணிபுரிந்த 3 தொகுதிகளிலும் என்னால பார்க்க முடியல. இவங்க மேலோங்கி வர்றாங்க, ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்ற நிலைமை இல்லை. அப்கோர்ஸ் நம்ம பல நேரங்களில் முடிவு பண்றோம், அதுக்கு மாற்றா கூட வந்திருக்கு. ஆனால் இந்த முறை அப்படி ஒரு நிலைமை இல்லை. பல இடங்களில் கேட்கும்போது கட்சி சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் தங்கள் கட்சி ஜெயிப்பதாக சொல்றாங்களே தவிர மற்றவங்ககிட்ட கேட்டா ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலவுகிறது என்பதைத்தான் சொல்லியிருக்காங்க. எனவே நீங்க பெண்களுடைய வாக்கு, நான் அதை ஜெனரலா சொன்னே தவிர இந்த 141 அதுதான் காரணம் என்று நான் நினைக்கிறேன். இந்த காரணம் விஷயம் என்னன்னா, இப்ப அவங்க பேராசிரியர் தீரனையா அவர்கள் ஒண்ணு சொன்னாங்க, ஒரு பழமொழி மாதிரி ஒண்ணு சொன்னாங்க. காமராஜர் படிக்க வைத்தார், கலைஞர் குடிக்க வைத்தார். காமராஜர் படிக்க வைத்தார், நான் இல்லை என்று சொல்லவில்லை. என்னை விட மெத்த படித்தவர் பேராசிரியர். 1973 மே 1 தமிழக முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் ஒரே ஒரு கையெழுத்து போட்டார். அன்றிலிருந்து தமிழ்நாட்டில் சாராயம் இல்லாத தமிழ்நாட்டை, ஒரு துளி அளவு கூட சாராயம் இல்லாத தமிழ்நாட்டை முன்னதாகவே நாங்கள் உருவாக்கி காட்டி இருக்கிறோம். அந்த தகுதியும் திராணியும் தெம்பும் தலைவர் கலைஞருக்கு இருக்கிறது. அதற்கு பிறகு பல இடங்களுக்கு மாறி அதற்கு பிறகு தாயின் மீது சத்தியம் செய்தவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் இந்த தமிழ் சமூகத்திற்கு என்னென்னவெல்லாம் கேடு கொண்டு வந்தார் என்பது என்னை விட பேராசிரியர்களுக்கு வரலாறு நிரம்ப தெரியும். அதோடு இதை நிறுத்திவிட்டு இப்ப நீங்க பேசினப்ப நான் குறுக்க பேசல. அண்ணன் சொன்ன கருத்தை கனகராஜன் சொன்ன கருத்தையும் நீங்க சொன்ன கருத்தையும் நான் ஏத்துக்கல. அந்த ஒரு அலை 96லயும் 2006லயும் இருந்த அலை இப்ப இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இல்லைன்னு நான் சொல்ல, ரொம்ப கவனமா தான் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். இருந்ததா? தேர்தல் பிரச்சாரத்துக்கு போன நீங்க எல்லாம் பார்த்தீர்களா? இருந்தது, நான் பார்த்தேன். அப்ப பாக்கலங்கிறது அவருடைய இது, பார்த்தேன்றது அங்க பதில். அப்படி போயிருந்தேன் இல்லைன்னு சொல்லி என்னுடைய பேச்சு நீங்க இன்டர்வியூ பண்ணாதீங்க. நீங்க இன்டர்வியூ பண்ண வேண்டாம், பதில் சொல்லுங்க. இல்ல, நான் அதாவது அண்ணா அளவுக்கு எனக்கு அனுபவமும் அரசியல் அனுபவமும் அரசியல் பார்வையும் இல்லை. நான் ஒரு கடையன். ஆனா அந்த இடத்துல இருந்து மக்களை பார்த்த வகையில தனிநபர் வருமானம் ரொம்ப மிக குறைவா இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். 2வது வேலை வாய்ப்புங்கிறது, வேலையின்மை கிராமப்புறங்கள்ல. சமீபத்தில் கூட பேசியிருக்க திருவாரூர் தொகுதிகளிலையும் அந்த கிராமப்புறங்களையும் வேலை இல்லை. படித்த பட்டதாரிகளுக்கு இந்த 5 ஆண்டு காலத்துல வேலை இல்லை. ரொம்ப படிச்சுட்டு வந்தவங்க எல்லாம் அப்படியே வேலை வாய்ப்பு இல்லாம நிக்கிறான். அது மாதிரி தொழில் வளர்ச்சி, தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள், புதிய தொழிற்சாலைகள், இது எதுவுமே வராம இது எல்லாம் ஒரு சோசியல் ஆர்கிடெக்ட் அப்படிம்பாங்க. சமூக கட்டமைப்பு சமூக கட்டமைப்பு கிடையாது, ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதிக்கிற விஷயம். இந்த பாதிக்கிற எல்லா விஷயங்களுமே பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியில நடந்திருக்கு. அப்படி நடந்திருந்து ஒரு பெரிய அலை வீசி இருந்தால் வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கணும்ல, அது ஏன் குறையுது? அதுக்கு இதுக்கு தொடர்பு இல்லையா? இல்ல, இத நீங்க ஒரு குறிப்பா ஆராய வேண்டிய விஷயம். நீங்க பல தேர்தலுடைய வாக்குப்பதிவுகளினுடைய சதவீதங்களை எடுத்து பார்க்கிற போது எல்லா தேர்தல்களையும் தொடர்ந்து 1967 இருந்து ஆட்சி மாற்றம் வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு தேர்தல்களிலும் பதிவான வாக்குகள், ஒரு தேர்தலில் ரொம்ப பெரிய மாற்றம் வரும், இன்னொரு தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்படும், ஆனா வாக்கு சதவீதம் குறைவாக இருக்கும். எனக்கு உள்ளபடியே வருத்தம் என்னன்னா, ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதியா மக்கள்கிட்ட வைக்கிற வேண்டுகோள், எல்லா நேரங்களிலும் மக்களுக்கு கேள்வி கேட்பதற்கு உரிமை இருக்கிறது. மக்கள் குறித்தான அந்த வேதனையும், நீங்க அரசியல் கட்சியில இருக்கீங்கன்னு கேள்வி கேட்கலாம். ஆனால் மக்கள் இன்றைக்கு கடமை தவறி இருக்கிறார்கள். இன்னும் குறிப்பாக சென்னை போன்ற இடங்கள்ல. நான் ஏன் இதை கேட்கிறேன், நீங்க சொன்ன அதே ஒரு கருத்து நீங்க கேட்டது ஒட்டி அதை சொல்ல வேணுங்க. தோழர் சொல்லும் போது சொன்னாரு அப்படி ஒரு அலை இல்ல, ஒரு குழப்பம் இருக்கு அப்படின்னாரு. அதுவும் ஒரு பெருமளவில் உண்மைதான். அது வாக்காளர் மத்தியில நிறைய தடுமாற்றங்கள் இருந்தது.
நம்ம நண்பர் பிரசன்னா பேசும்பொழுது என்னென்ன காரணங்கள்னால ஒரு ஆட்சி மாற்றம் தேவைப்பட்டதுங்கிறத சொன்னார். இந்த இடத்துல நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சுட்டி காட்டுறேன். பொதுவாக இந்த அலைங்கிறது இருக்குல்ல, இதை பெரிதும் கட்டமைப்பது ஊடகங்கள் தான். இந்த முறை ஊடகங்கள் தங்களுடைய கடமையில் இந்த 5 ஆண்டுகளில் சரியாக செயல்படல. அதனாலதான் அந்த அலை உருவாகல. ஏன்னு கேட்டா ஒரு மிகப்பெரிய தேக்கங்கள் ஏற்பட்டதை வெளிக்கொண்டு வரல. மிகப்பெரிய தேக்கங்கள் சொன்ன மாதிரி தொழில்துறையில அங்க சமூக ஓவியாட்ட தான் எனக்கு ஒரு சின்ன இது. நீங்க மற்ற மாநிலங்கள்ல கூட அந்த விஷயத்தை சொல்லலாம். தமிழகத்துல ஹைலி பொலிட்டிசைஸ்டு மீடியா சேனல்ஸ் இருக்கிறது தமிழ்நாட்டுல மட்டும்தான். எல்லா கட்சிக்கும் அவர்களுக்கென்று ஊடகங்கள் இருக்கின்றன. அதை தாண்டி பொதுவெளியில் கட்சி சாராமல் இருக்கக்கூடிய ஒரு சில ஊடகங்கள் மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அப்படி இந்த ஆட்சிக்கு எதிரான அலை இருந்திருந்தா அவர்கள் ஊடகங்களே அதை கட்டமைச்சிருந்திருக்கலாமே. அதை ஏன் மக்கள் அந்த கட்சி ஊடகங்களை எடுத்துக்கிற மாட்டாங்க, கணக்கிலேயே எடுத்து. மக்கள் இந்த விஷயத்துல தெளிவா இருக்காங்க. அவங்க கலைஞரை பத்தி நான் ஊடகம் பேர் சொல்ல, அந்த குறிப்பிட்ட ஊடகங்களை மக்கள் கணக்குல எடுத்துக்கிறது கிடையாது. அவங்க அத ரொம்ப தெளிவா இருக்காங்க அந்த விஷயத்துல, அவங்களுக்கு நல்லா தெரியும். எனவே பொது ஊடகங்கள் கூட இன்னும் நம்ம எப்படி இயங்குறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாரையும் நான் சேர்த்துதான் சொல்றேன். நம்ம எப்படி இயங்குறோம்னா இன்னும் கூட பரபரப்பு சார்ந்துதான் நாம விஷயங்களை நகர்த்துறோம். அடிப்படையான வாழ்க்கையினுடைய பொருளாதார சூழலை, சமூக சூழலை கட்டமைக்கக்கூடிய விஷயங்கள்ல நாம போதுமான ஒரு வெளிச்சத்தை தரலன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி தந்திருந்தா இந்த 5 ஆண்டுகள்ல ஏற்பட்ட அந்த தேக்க நிலை குறித்து ஒரு விழிப்புணர்வு அதுக்கு முந்தின 5 ஆண்டுகள்ல ஊடகங்கள் சரியா செயல்பட்டது. ஆட்சி மாற்றத்திற்கு அப்போது எதுவும் அதிருப்தி இல்ல. நான் அலை உருவாக்கத்தில் ஊடகங்களின் பங்கு அதோட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி நான் போகல, அப்படி கம்பேரிட்டிவ் அனலைசிஸ்க்கு நான் போகல. ஒரு வேவ உருவாக்குறதுல எப்பவுமே ஊடகங்களுக்கு பெரிய பங்கு இருக்கு. அந்த வேவ் இந்த 5 ஆண்டுகள்ல உருவாகல. ஊடகங்கள் இது போன்ற அதிருப்திகளை களத்தில் பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கறது எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா அதே ஊடகங்கள் இருக்கக்கூடிய சூழல்ல சமூக வலைதளங்கள் இருக்கு. இன்னைக்கு ஊடகங்களை தாண்டி இந்த தொலைக்காட்சியில் நம்ம பேசுற விஷயங்களே ஒரே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ்ல ஒரு 1000 பேர் 1,00,000 பேருக்கு அனுப்பி செய்யக்கூடிய இந்த நியூ மீடியான்னு சொல்லக்கூடிய புது ஊடகங்களுடைய தாக்கம் இருக்கு. அப்படி ஒரு அலை இருந்திருந்தா ஒரு இண்டிவிஜுவலுக்கு இன்னைக்கு அந்த ரைட் இருக்கு தனக்கான பிரச்சனையை பேசுறது. ரொம்ப நல்ல கேள்வி நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டா, குறிப்பாக சமூக வலைத்தளங்கள், புதிய எல்லாருமே பங்கெடுக்கக்கூடிய வலைத்தளங்கள்ல ஒட்டுமொத்த வெறுப்பு அரசியல் தான் பெரும்பாலும் பேசப்பட்டது. அந்த அனலைசஸ் இல்ல, ஆய்வு நோக்கோடு ஒட்டுமொத்தமான வெறுப்பு அரசியல், எல்லாரும் மீதும் பூசப்பட்ட வெறுப்பு அரசியல். இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன், எனக்கு வாய்ப்பு. அதாவது பொதுவா பெண்களை நாம குறைத்து மதிப்பிடக் கூடாது. ஏன்னா இன்னைக்கு அவங்க கிட்ட படிப்பறிவு அதிகம். அதே மாதிரி நீங்க பணி செய்யறது கூட முன்னெல்லாம் பெண்கள் வெளியில போக மாட்டாங்க. இப்பெல்லாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வணிக நிறுவனங்கள்ல அதிகமான அளவுல பெண்கள், எப்படி ஆசிரியர் பணியில பெண்கள், அந்த நர்ஸ் மாதிரி பணிகள்ல பெண்கள் அதிகமா இருக்கிறாங்களோ அது மாதிரி இன்றைக்கு பல தொழிற்சாலை, சிறு குறு நடுத்தர தொழிற்சாலை நிறைய இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், காலையில எழுந்த உடனே என்ன பண்ணுதுங்க, ஒரு 8 மணிக்கே கிளம்பி அவங்க பாட்டு வேலைக்கு போற அந்த காட்சிகளை தான் பாக்கிறோம். அது காட்சிகள் மட்டும் இல்ல, யதார்த்தமா மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்ன மாதிரி கடந்த 5 ஆண்டுகள்ல இந்த எம்ப்ளாயிஸ் அந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட் அதுல பதிவு பண்ணி இருக்கிற கணக்கு பிரகாரம் சொல்லி இருக்கிறாங்க 1,10,00,000 பேருக்கு மேல இந்த வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறாங்க. ஆக பெண்களை பொறுத்தவரை நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது. ஒரு குடும்பத்தை கூட இல்ல அதுதான் விழிப்புணர்வு இல்ல, அது இல்ல, இது இல்லலாம். அவங்க குடும்ப அரசியல விரும்ப மாட்டாங்க, வாரிசு அரசியல விரும்ப மாட்டாங்க. நாடு எப்படி இருக்கணும், வீடு எப்படி இருக்குன்றத ஒரு தண்ணி பிடிக்கிற இடத்துல அவங்க முடிவு பண்ணிவிட்டாங்க. ஒரு குடும்பத்துல சிறந்த நிதி அமைச்சரா இருந்து அவங்க அந்த குடும்ப நிர்வாகத்தை பாக்குறவங்க, அவங்களுக்கு தெரியாது. அதை தாண்டி சின்சியர் ஓட்டர்ஸ், அது பணத்துக்கு வாக்களிக்கிறாங்கன்ற வாதங்கள்லாம் தாண்டி வாக்களிக்கணுங்கிற கடமை உணர்வோடு இருக்கிறவங்க பெண்கள். அதனாலதான் தங்களை யார் ஆளணும் யார் ஆளக்கூடாதுல அவங்க தெளிவா இருக்கிறாங்க. நிமிஷம், இப்ப தேர்தல்லாம் முடிஞ்சிருச்சு. பேராசிரியர் தீரன் அவங்கள்ட்ட ரொம்ப இதோட கேட்டுக்கொள்ள விரும்புறது, பெண்கள் வேலைக்கு போறாங்க, 12 மணி நேர வேலை, அவங்களுடைய இயற்கை உபாதை கூட போக முடியாது, குறைந்தபட்ச கூலி கூட உத்தரவாதப்படுத்தல. நீங்க இந்த நகரத்தினுடைய ஒவ்வொரு கடைகளிலும் தெரிகிற அந்த அந்த பளபளப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய வேதனைகளை தயவு செய்து புரிய வேண்டும் என்று நீங்க அதெல்லாம் சரி செய்யப்படணும் சொல்றேன். அதே போல வேலை வாய்ப்பு, நான் அதை வெறுமனே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் சொல்லல. பிரசன்னா அவர்கள் எதன் அடிப்படையில் வாக்களித்திருக்க வேண்டும் என்று சொன்னாங்க.
நான் ஊடகத்தின் மீது எனக்கு ஒரு விமர்சனம் இருக்கு. நீங்க கூட சொன்னீங்க, ஒரு கட்சியை நீங்க விமர்சிக்கிறதுனால நீங்க அரசியல் அப்படின்னு அரசியல் பேசுவதாக நான் கருதல. பேச வேண்டிய அரசியலை பேச மாட்டீங்க. நீங்க கடைசி சில நாட்கள்லாம் பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னால நீங்க ஊடகங்களை நீங்க கரெக்டா நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இஷ்யூவை பேசுறீங்க. ஆனா கடைசி ஒரு வாரம் 10 நாளில் அவங்களும் பேசல. அப்படி யாராவது பேசினாலும் அதை ஊடகங்கள் பெரிய அளவுக்கு முன்வைக்கல. அங்க நான் இன்டர்வியூ பண்ண நினைக்கிறேன் திரு கனகராஜ். மதுவிலக்கு பிரச்சனை என்பது சசி பெருமாள் தொடங்கி மதுரையில் தொடங்கி பல ஊர்கள் நடந்த போது இதே தளத்தில் மதுவிலக்கு தொடர்பாக கிட்டத்தட்ட 15-20 முறை இஷ்யூஸ பேசியிருக்கிறோம். வேலை வாய்ப்பு சம்பந்தமாக அகில இந்த புள்ளி விவரங்கள் வந்தபோது தமிழகம் பின்தங்கி இருக்கிறது பேசியிருக்கிறோம். உலக முதலீட்டாளர் மாநாடுன்னு ஆளும் கட்சி நடத்திய போது பேசியிருக்கிறோம். எந்த இடத்துல இஷ்யூஸ பேசல? எங்களுடைய கேள்வி, நீங்க ஊடகங்கள் வாயிலாக செம்பரம்பாக்கம் ஏரி பிரச்சனையை பேசியிருக்கிறோம், மௌலிவாக்கம் பிரச்சனையை பேசியிருக்கிறோம், இப்படி எல்லா இடங்களையும் பேசியிருக்கிறோம். நீங்க அலை தெரியவில்லை அப்படிங்கிறீங்க, ஓவியா அலையை ஊடகங்கள் கட்டமைக்கவில்லை அப்படிங்கிறாங்க. மக்கள் எங்கெங்கெல்லாம் வேலைவாய்ப்பு முகாம் பிரச்சனை உடனுக்குடன் இப்போதான் நேரலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஊடகங்கள் வந்துருச்சு. அப்ப எந்த இடத்துல ஊடகங்கள் செய்யலன்னு இல்ல அதாவது அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சேனல் நடத்துற பாலிடிக்ஸ் விட ஒரு நியூட்ரல் சேனல் பாலிடிக்ஸ் பேசுறது சரி நான் நினைக்கிறேன். நீங்க ஒரு டிஸ்கிரிப்ஷனை கொடுத்தீங்க இல்லையா, அந்த டிஸ்கிரிப்ஷனே நான் திரும்ப பதில் சொல்றேன். நீங்க என்ன சொன்னீங்கன்னா, செம்பரம்பாக்கம் ஏறி பேசினோம், என்ன பேசுனீங்க? மௌலிவாக்கம் பேசினோம், என்ன பேசுனீங்க? ஆமா, எல்லா கட்சியும் சேர்த்து அழைத்தானே பேசணும். ஒரு நிமிஷம், உங்க கருத்துக்களை என்ன அப்படின்னா, நீங்க இஷ்யூஸ பேசுறீங்க, எந்த வடிவில் பேசுகிறீர்கள்? நாங்க எங்களுக்கு சாதகமாவோ திமுகவுக்கு சாதகமாவோ பிரசன்னாவுக்கு சாதகமாவோ பேசணும்னு சொல்லல. மக்கள்கிட்ட உண்மையை கொண்டு போங்க, அதத்தான் நாங்க அதற்கான வாய்ப்பை அதற்கான வாய்ப்பை தர்க்க முறையில் மீடியா கட்சிகளை அழைத்து இல்ல இதே பிரசன்னா மௌலிவாக்கம் விவகாரம் தொடர்பாக எனக்கு தெரிஞ்சு இதே அமர்வுல 4 முறை பேசியிருக்காரு. அந்த பிரச்சனைகளை நீங்க பேசிருக்கீங்க. எங்கள் ஊடகத்தின் கடமை இருவரை அழைக்கிறோம். இதுல யார் மக்கள் பண்ணிக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன். இந்த வேவ் அப்படிங்கிறது மேடம் சொன்னது நான் முடிச்சிடறேன். இந்த வேவ் அப்படிங்கிறது நீங்க நேர்பட பேசு வந்து இப்ப எல்லாரும் பரவலா பாக்குறாங்க அப்படிங்கறதுனால இந்த விவாதத்தோட முடிஞ்சு போடல. செய்தியை நாம் எப்படி தருகிறோம் மக்களுக்கு, செய்தியை எந்த வடிவத்துல கொடுக்கிறோம்? நீங்க அந்த அலை ஏற்படுத்திய காலங்கள் 96லயோ அல்லது 2006லயோ அல்லது அதற்கு முந்தைய காலங்களிலோ மௌலிவாக்கம் கட்டடம் இடிந்த போது முதல் காட்சிகளை காட்டி இதில் தொடங்கி அந்த கட்டடத்துக்கு சீல் வைக்க வேண்டுங்கிற வரைக்கும் செய்திகளை பதிவு செய்திருக்கிறோம். அதை தாண்டி போனா கட்டமைக்கிறதா நான் முடிச்சேன் என்னுடைய வாதத்தை. ஆமா, நான் ஒரே நிமிஷம் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம். ஆமா, என்ன அப்படின்னா, நீங்கள் கொடுக்கிற செய்தியையும் சேர்த்து தான் ஊடகங்களினுடைய பார்வை இருக்கு. ஏன்னா நான் எல்லா இடங்களையும் சொல்றதான், திமுகவை நோக்கி ஒரு கேள்வி வைக்கிற போது செய்தியாளருடைய பார்வை என்பது இரும்பு ஸ்கேலாகவும், அதிமுகவை குறித்தும் அம்மையார் ஜெயலலிதாவை குறித்து கேள்வி வைக்கிற போது ரப்பர் ஸ்கேலாகவும் மாறிவிடுகிற அவலம் தமிழ்நாட்டிலே இருக்கிறது. இது எல்லா பத்திரிகைகளுக்கும். ஒன்று அவதூறு வழக்கு, இல்லை என்றால் அடிபணிந்து போக வேண்டிய கட்டாயத்தில் ஊடகங்கள் மாற்றப்பட்டிருக்கு. அங்கதான் உங்க முரண்பாட்டையே பாக்குறேன். இந்த ஆட்சி காலத்தில் அதிக அவதூறு வழக்குகளை ஊடகங்கள் சந்தித்திருக்கிறது என்றால் இந்த ஆட்சி விமர்சித்திருக்கிறோம் தான் இன்னொரு அர்த்தம். அதுல நாங்க ஒன்னும் போய் உயிரோட எரிச்சு கொல்லல. ஆனா வழக்கு போடுவோம், அவதூறு வழக்கு போடுவோம் அம்மாவுடைய ஆட்சியில. அது மாதிரிலாம் எரிச்சு கொள்றது, அந்த ஊடகவியலாளர் மிரட்டுறது, அவங்களை கைது திரு கனகராஜ் ஒரு கேள்வியை இவங்க 2 பேரும் விவாதத்தை தொடங்கி வச்சோம். அதாவது நான் தொடங்கி வச்சதுனால நான் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கூட. நான் வந்து ஊடகங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒட்டுமொத்த ஊடக உலகத்தை சொல்றேன். நீங்க வந்து கட்சி ஊடகங்களை விட்டுருங்க, கட்சி ஊடகங்களை பிரிச்சுட்டு மற்ற பொதுவான ஊடகங்களை சேர்த்து சொல்றேன். நான் ஒரு தனிப்பட்ட ஊடகத்தினுடைய பிரச்சனையா மாறாது. அதே மாதிரி அவங்க பிரச்சனைகளை வெளியே கொண்டு வரவே இல்லைன்னு நான் சொல்லல. எல்லா பிரச்சனையும் பேசப்படுது. நீங்க சொன்ன மாதிரி கேமரா வந்து உடனுக்குடனே வந்து போயிடுது ஸ்பாட்டுக்கு, அதெல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்ல. ஆனா இந்த வேவை கட்டமைக்கிறதுங்கிறது இருக்குல்ல, அது ஒரு தனி விஷயம். எனக்கு ஒரு கிளாரிட்டியாவே கொடுங்களேன். நான் ஒரு விளக்கமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த படிநிலை இருக்குல்ல, இந்த சமூகத்தின் படிநிலையில்
அரசியல் கட்சி மக்களின் அனைத்து உரிமைகளுக்கும் ஒரு பிரச்சனைனா மக்கள் ஊடகத்தை நோக்கி வரதுன்றது வேற. முதல்ல அரசியல் கட்சியை நோக்கி போய்விட்டு இல்ல அரசை நோக்கி போய்விட்டு அப்புறம் அரசியல் கட்சிக்கு வர்றாங்க. இது இரண்டிடமும் தீர்வு இல்லைன்னா ஊடகத்திடம் வந்து அதை அந்த குறைகளை பதிவு செய்ய வேண்டும், அது எல்லா உலகத்துக்கும் போகணும்னு நினைக்கிறாங்க. அப்ப அந்த முதல் கோவத்தை ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு கோபம் வருதுன்னா அதை அறுவடை செய்ய அரசியல் கட்சிகள் தவறிவிட்டு தங்கள் சுமையை ஊடகங்கள் மீது சுமத்தி விடுகிறது அப்படின்னு நான் சொல்லக்கூடாதா? அப்படி ஒரு பார்வை சமூக ஆய்வு செய்யக்கூடியவங்களா அரசியல் கட்சிகளுமே நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட். இன்னும் சொல்ல போனா நம்ம நாட்டுல வந்து எதிர்கட்சி அரசியலை நம்முடைய அரசியல் கட்சிகள் ரொம்ப பலவீனமா தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதை நான் வந்து கண்டிப்பாக ஒத்துக்கிறேன். எதிர்கட்சி அரசியல் இங்கு இன்னும் முறையாக நடத்தப்படணும். நீங்க சொன்ன மாதிரி ஊடகங்கள் மட்டும்தான் இங்க வந்து கண்காணிப்பகமா செயல்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. எதிர்கட்சி அரசியல் இன்னும் வலிமையாக தேவைப்படுகிறது. பொதுவாக இந்த பழுத்த மரம் தான் கல்லடி படுவாங்க. அது மாதிரி ஆட்சியில் இருக்கிறவங்க மேலதான் எல்லா குறையும் சொல்லப்படும். இப்ப வரலாறு காணாத மழை பாதிப்புக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய குழுவே வந்து ஆய்வு செஞ்சுட்டு இது மாதிரி ஒரு வார காலத்திலேயே மறுபடியும் ஒரு புனரமைப்பு செஞ்ச ஒரு இது வந்து பாராட்டி அவங்க வந்து சொல்லி இருக்கிறாங்க. இவ்வளவுக்கு பிறகு செம்பரம்பாக்க ஏரி ஒரு அவதூறான பிரச்சாரம். எதிர்கட்சிகளுக்கு சாதகமாக ஊடகங்கள் பேச வேண்டும் தான் அவங்க நினைக்கிறாங்க. ஆனா யதார்த்தம் இப்ப மத்திய குழு வந்து கொடுத்த அந்த அறிக்கையை பத்தி எத்தனை ஊடகங்கள் விவாதிச்சீங்க? எல்லா ஊடகங்களையும் நேரலே எடுத்தோம் சார். இல்ல விவாதிக்கல. பேராசிரியருக்கும் சரி ஒரு பிரசன்னாவும் இருக்காரு. நீங்க 2 பேரும் இதுவரை ஆட்சி பொறுப்புல இருந்திருக்கீங்க. உங்களை விமர்சிச்ச பிறகு நீங்க விளம்பரம் கொடுக்கறீங்களா? அது பொதுவான அரசினுடைய பணம். இவ்வளவுதான் சர்க்குலேஷன் சொல்லலாம். அது கலைஞரா இருக்கட்டும், செல்வி ஜெயலலிதாவா இருக்கட்டும், நீங்க விமர்சிச்சீங்கன்னா கலைஞர் கொஞ்சம் லேட்டா பண்ணுவார், ஒரு வாரம் கழிச்சு பண்ணுவாரு. இந்த அம்மா வந்து உடனடியா சொல்லிடுவாங்க. நீங்க விளம்பரங்களுக்குள்ள போறீங்க. அவதூறு வழக்குகள் இரு ஆட்சி காலங்களில் இருந்திருக்கு. அது வந்து பாட்டு பாடுறதுக்காக நீங்க கைது பண்ணல. ஒரு விஷயம் அந்த 2 அப்படிங்கிறப்ப எல்லாருமே சொல்ற அந்த 2 அந்த பால்ல நீங்களும் சிக்கிக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். நான் கண்டிப்பா சிக்க மாட்டேன். ஆனா என்னுடைய நான் வந்து 2011 களத்துல பத்திரிகையாளர் இருந்திருக்கிறேன். 2011 சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகங்கள்ல போடப்பட்ட எண்ணிக்கைகளையும் நீங்க எடுத்து பாருங்க. இந்த ஆட்சியில் போடப்பட்ட எண்ணிக்கைகளும் நாங்க போட்டிருக்கோம். இன்னும் விளக்கமா சொல்லலாம். 2 ஆட்சி காலங்கள்லயும் நான் பத்திரிகையாளர் இருந்த போது என் மீது அவதூறு வழக்குகள் வந்திருக்கு. ஒரு நிமிஷம், அதான் சொல்றேன். தனிப்பட்ட தாக்குதல்களை பின் பாயிண்ட் பண்றப்போ, தனிமனித தாக்குதலை தொடுக்கிற போது, ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை வந்து அது ஆதாரம் இருப்பது போல தோற்றத்தை ஏற்படுத்துகிற போதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துல வழக்கு போட்டிருக்கோம். இன்னும் ஒருபடி மேலே போகிற போது தலைவர் கலைஞர் தன்னை ஒரு மூத்த பத்திரிகையாளராகத்தான் இன்னமும் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படிதான் வாழ்ந்து 2009 இலங்கை பிரச்சனை உச்சகட்டத்தில் இருந்த போது அவதூறு வழக்குகளை சந்திக்காத ஊடகங்களே இங்க இல்லை என்றதையும் உங்களுக்கு நான் பதிவு செய்யறேன். அங்க எங்கேயுமே தனி மனித தாக்குதல் நடக்கல. ஒரு நிமிஷம் தினகரன் பத்திரிகையினுடைய 3 ஊழியர்கள் வந்து எரித்து கொல்லப்படுகிறார்கள் மதுரையில. இது மாதிரி ஒரு ஜெயலலிதாவுக்கா 3 பொண்ணுகளை எரிச்சு கொண்டீங்களே, காமராஜர் சாலையில் நாளை முதல் இந்த அரங்கில் நடக்கிற விவாதங்கள்ல புதிய ஆட்சி, அதை முன்பிருக்கிற சவால்கள்னு அதை நோக்கித்தான் போக போகுது. அதனால இப்போ நான் இந்த அமரோட இறுதி கருத்தை கேட்கிற சூழல் இருக்கிறதுனால அதுக்கு ஒரு தொடக்க புள்ளியா அடுத்து வரக்கூடிய ஆட்சியின் முன் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படிங்கிற கேள்வியோட பதிலா உங்களுடைய இறுதி கருத்தையும் சேர்த்து பதிவு செய்ய கேட்டுக்கிறேன். ஓவியா, நீங்கள். முதலாவதாக விவசாயத்துறை சார்ந்து இந்த அரசு கவனிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அதோட சேர்ந்ததுதான் இந்த இயற்கை பேரிடர் சார்ந்த சூழலும் கூட. ஏன்னா இப்போ வந்து பருவநிலைகள்ல ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்கிறோம். இதை தமிழகத்துக்கு சாதகமாக பயன்படுத்தி பிற மாநிலங்களை சார்ந்து இருக்காம ஒரு தன்னிறைவு பெற்ற மாநிலமாக தமிழகத்தை கொண்டு வர்றதுக்கும், விவசாயத்துறையில விவசாயிகளோட உயிரை முதல்ல காப்பாத்துறதுக்கு
அடிப்படையான பணிகளை இந்த அரசு செய்யணும். இரண்டாவது முக்கிய பணியாக அவர்கள் சாதி ஒழிப்பு. ஏன்னா இந்த சமூகம் 3000 ஆண்டு காலமாக அந்த நோயில சிக்கி தவிக்குது. அதுல ஏற்பட்ட மீட்சியையும் பின்னுக்கு கொண்டு போற மாதிரியான சூழல்கள்லாம் வளர்ந்துட்டு இருக்கு. அதை உடனடி கவனத்தில் கொண்டு அது அனைத்து சாதியினர் அர்ச்சகர் பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஆணவ கொலைகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் நீதிமன்றங்களே பரிந்துரை செய்திருக்கு. அவைகளை ஏற்படுத்தி பெண்களுடைய பாதுகாப்பு, சாதி ஒழிப்பு இவற்றை உடனடி நடவடிக்கைகளாக கொண்டு வரணும். ஓவியா அவர்கள் சொன்ன அந்த சமூக கருத்துக்களையும் சமூக நீதியை ஒத்த கருத்துக்களையும் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கும் அதை முதற்கண் கொண்டு செய்யக்கூடிய இயக்கம் ஒன்று. இரண்டாவது, நாங்கள் இன்றைக்கு நாளை அமையப்போகிற திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர் தலைமையிலான 6வது முறையாக பொறுப்பேற்க இருக்கிற தலைவர் கலைஞர் அவர்களுக்கு வாழ்த்தையும் சொல்லி, எங்கள் முன்னால் இருக்கிற மிகப்பெரிய சவால் என்பது இந்த 5 ஆண்டு கால ஆட்சி என்பது தமிழகத்தை 50 ஆண்டுகள் பின்னோக்கி தள்ளி இருக்கிறது. 4.21 லட்சம் கோடி கடன் தமிழ்நாட்டில். 50,000 கோடி கடன் இருந்த போதே தமிழனை தலைக்குனிய வைத்திருக்கிறது இந்த ஆட்சி என்று அம்மையார் ஜெயலலிதா சொன்னார். இன்றைக்கு அதைவிட 3-4 மடங்கு அதிகமாக கடனை தமிழனின் தலையில் ஏற்றி வைத்து தமிழனின் தலையை தொங்க வைத்திருக்கிறார். ஒன்று, மின்சார பிரச்சனை. கொள்முதல் செய்யாமல் வெறும் உற்பத்தி நிலையங்களில் உற்பத்தியை பெருக்காமல் கொள்முதல் செய்து மின்சார பிரச்சனை ஏற்படுத்தி இருக்கிறார். அது மிகப்பெரிய பிரச்சனை. தனிநபருடைய வருமானம், தொழில் வளர்ச்சி. இன்னும் சொல்ல போகிற போது மத்திய அரசு ஏதோ ஒரு சான்றிதழ் கொடுத்தது என்று அவர் சொன்னார். மத்திய அரசு கொடுத்த மிக முக்கியமான சான்றிதழ் நேஷனல் எக்கனாமிக்கல் சர்வே அப்ளைடு ஏஜென்சி சொன்னது, இந்தியாவிலேயே தமிழ்நாடு ஊழல் லஞ்சத்தில் முதலிடத்தில் இருக்கிறது, தொழில் தொடங்க வருபவர்களிடத்திலிருந்து. அடுத்த மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி. இதை எல்லாத்தையும் கணக்கெடுக்கிற போது இதை சந்தித்து மிகப்பெரிய அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் எங்களிடத்தில் இருக்கிறது. இருந்தாலும் இதை இந்த கடந்த கால ஆட்சி எங்களுக்கு இந்த சவாலை கொடுத்திருக்கிறது என்பதோடு மக்களுக்கு மதுவிலக்கு பிரச்சனை, அந்த மதுவிலக்கை சமாளிக்கிற அந்த பிரச்சனையும் எங்களிடத்திலே மிக முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் மீண்டும் 6வது முறையாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆக போவது இன்னும் 12 மணி நேரத்தில் முடிவாக எல்லாருக்கும் தெரிய போகுது. ஒன்று. ரெண்டாவது, அம்மா அவருடைய ஆட்சி காலத்துல பெண்களுக்கு இருக்கிற பாதுகாப்பு மாதிரி தமிழ்நாடு தான், அதிலும் குறிப்பாக சென்னை தான் பெண்களுக்கு மிக பாதுகாப்பான நகரம் என்று அந்த அளவுக்கு பாராட்டு பெற்ற ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அடுத்தது இந்த ஊழல்ல ரொம்ப 2G ஸ்பெக்ட்ரத்துல எவ்வளவு பெரிய ஊழல், அந்த 2G ஸ்பெக்ட்ரமும் நிலக்கரி பேர ஊழலும் எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு நிக்கிறாங்க. கூடா நட்பு கேடா முடியும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈழத்தமிழர் இருங்க குற்றச்சாட்டு இல்ல, பெண்கள் ஏன் அதிகமா ஓட்டு தெரிய போகுது, பெண்கள் ஏன் அதிகமா அதுக்குதான் வர அவர் பேசி முடிச்சிட்டாரு. பெண்கள் அதிகமா ஓட்டு போறதுக்கு என்ன காரணம்னா, இன்னும் அந்த மக்கள் மத்தியில அந்த ஈழத்தமிழர் இனப்படுகொலையானது அவங்க மனக்கண் முன்னாடி அப்படியே நிழலாடிட்டு இருக்கு. மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அதிகமா வாக்களிச்சு எங்களுடைய எம்பி வச்சு அடுத்து வரக்கூடிய ஆட்சி முன் இருக்கிற சவால்கள் என்னங்கிற கேள்விக்கு நேரடியாக எல்லா விதமான சவால்களையும் மாண்புமிகு அம்மா அவர்கள் சமாளிப்பார்கள். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு ஜிடிபி வளர்ச்சியானது 4 லட்சம் கோடி இருந்து 5 லட்சம் கோடி ஆயிருக்கு. அதனால இருங்க, கடன் தொகை 25% வரலும் கடன் இருக்கலாம்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் சொல்லுது. அப்படி இருக்கும்போது நாம 20% கீழே 19% தான் நாம நம்மளுடைய கடன் இருக்கு. அதனால எல்லாவற்றையும் அடைப்பதற்கு இன்றைக்கு அம்மா அவர்கள் தன்னுடைய தேர்தலில் கொடுத்த வாக்குறுதலை எப்படி நிறைவேற்றுன்னு சொன்னதுக்கு உடனடியா பதில் கொடுத்தாங்க. ஆனா இவங்க கால அவகாசம் கேட்டு பதில் கொடுத்தாங்க. இல்ல இது முடிச்சிடறேன். அதனால இன்றைக்கு அந்த மணல், தாது மணல், இந்த கிரானைட், அதே மாதிரி வணிக வரித்துறையை சீரமைக்கிறது, இப்படிப்பட்ட பல்வேறு இந்த பத்திரப்பதிவுத்துறையை சீரமைக்கிறது, ஆக இந்த மாதிரியான முறைகளின் மூலமாக தமிழ்நாட்டினுடைய வருவாயை பெருக்கி நிச்சயமாக எல்லா விதமான சவால்களையும் மாண்புமிகு அம்மா அவர்கள் சமாளித்து 6வது முறையாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக எதுவும் செய்யலாம் சொல்லக்கூடாது. அவருடைய நேரம் தயவு செய்து எடுத்துக்காதீங்க. பொதுவாகவே பேசிட்டு இருக்கோம். எல்லோரும் மதுவிலக்கு பற்றி பேசி இருக்கிறார்கள்.
யார் வந்தாலும் அதை அமல்படுத்துவது என்பது மிக முக்கியமான விஷயம். அதோடு சேர்த்து அதனால் ஏற்படுகிற வருவாய் இழப்பை எப்படி சரி கட்டுவது என்பதற்கு மாற்று என்பது ஒரு முக்கியமான சவால். ரெண்டாவது விஷயம் சொல்லியிருக்கிறது ஊழல். லோகாயுக்தா சம்பந்தமா எல்லாரும் பேசியிருக்காங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட கட்சிகள் சேவை பெறும் உரிமை குறித்து பேசியிருக்கிறார்கள். இந்த ரெண்டையும் நிறைவேற்றுவது என்பது மிக முக்கியமானது என்று நினைக்கிறேன். ஆனா நான் தமிழகத்தில் இன்றைக்கு படித்தவர்கள் மத்தியில் இருக்கிற வேலை வாய்ப்பின்மை என்கிற அளவிற்கு அது பொதுவாக ஒரு கொந்தளிப்பாக பிரதிபலிக்கவில்லை. ஏதோ ஒரு சமயத்தில் அது மிகப்பெரிய வெடிப்பாக மாறும். இதற்கு மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கைகளும் ஒரு காரணம். எனவே வருகிற அரசு மத்திய அரசாங்கத்தோடு மாநில உரிமைகளை பெறுவதற்கான போராட்டத்தை நடத்தாமல் அது ஏய்ந்து போனால் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும். இன்னொரு பிரச்சனை விவசாயம். அநேகமா விவசாயத்தை என்னதான் நாம் பேசினாலும் அது அதிமுக அவங்க மட்டுமே பொறுப்பேற்கணும்னு நான் சொல்ல, பல காரணங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த காரணங்கள் மிக முக்கியமானவை. தமிழகம் அடுத்த 5 ஆண்டுகளில் விவசாயத்தில் ஒரு முன்னேற்றத்தை காணவில்லை என்றால் மிகப்பெரிய சீரழிவை நாம் சந்திப்போம் என்கிற உரிமைகளை மீட்டெடுக்கிறதுல அதிமுக ஆட்சி உறுதியா இருக்கிறது. கம்யூனிஸ்ட் தோழர்களே பலமுறை பாராட்டி நேரம் கடந்து போயிட்டு இருக்கு. இருக்கும் பொழுது எல்லாவற்றிலும் அவர்கள் தான் உரிமை நிலைநாட்டுகிறாங்க. கொண்டு போக நான் விரும்பல. நான் நிகழ்ச்சி நிறைவு செய்ய நேர்பட பேசல்கள் நிகழ்வு கலந்து கொண்டதுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேச அமர்வில் சந்திக்கலாம். எதிர்த்து பேசிட்டு